ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கத்திப்பாடா அர்பன் ஸ்கொயர் தான். ஸோ நான் ரொம்ப நாளாகவே இங்கே வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஐ காட் டைம் டுடே. ஸோ உள்ளே வந்தோடனே அதோட ஆம்பியன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே பொறுமையாக நடந்து போகலாம். நான் ஒரு 6 போல் வந்திருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு என்னோடய ஃபேவரட் ஷாப்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் எப்போ இங்கே வந்தாலும் இந்த தியோப்ரோமாவில் கண்டிப்பாக ஒரு க்ரோசாண்ட் அண்ட் ஹாட் சாக்லேட் சாப்பிடுவேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா சாப்பிட மட்டும் வேண்டாம். நான் பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். குட்டி குட்டி ஆன்டிக் பீஸஸ், அப்புறம் கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மினியேச்சர் டாய்ஸ் இதெல்லாமே இருக்கும். அண்ட் நான் ரொம்ப ஏர்லியாக வந்தனால நிறைய கடை ஆக்சுவலி ஓப்பனே பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்தையும் வந்து காமிச்சிடுறேன். இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ஏரியா தான். ஒரு பெரிய ரவுண்ட் ஃபுல்லாக ஷாப்ஸு, ஃபுட்ஸு அப்படி இருக்கும். அண்ட் ஈவன் இங்கே வந்து உங்களுக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், வெறும் உட்காந்துட்டு மட்டும் இருக்கலாம்னா கூட தனியாக ஒரு இடம் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து நடந்து ஃபுல்லாக அதோட எண்டு வரைக்கும் வந்துட்டேன். இங்கே ஒரு ஷாப்பில் ஆக்சுவலி வந்து ஜுவல்லரிஸ்லாம் நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பட் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிட்டில் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காமன் ஏரியான்றனால. ஆனால் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒரு ரஃப்பாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பொறுமையாக நின்று உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஏரியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்தாலே மேண்டேட்ரியாக இங்கே எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்க. அண்ட் இந்த லைட்ஸ்னால வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸில். அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த சிட் அவுட் ஏரியா, அது இங்கே தான். நீங்கள் வந்து எதுவுமே வாங்கலைனாலும் பரவாயில்ல, சும்மா சிட் பண்ணிவிட்டு காமாக அங்கே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான இடம் காட்ட போகிறேன். அதுதான் இந்த அப்டவுன் கேம் ஜோன். இது ஒன்றும் இல்லை, பேசிக்கலி இது வந்து ஃபேமிலி அண்ட் கிட்ஸுக்கான ஏரியாஸ் மாதிரி. ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா, அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன பார்க்கு அந்த மாதிரியான ஏரியா. ஸோ இந்த ஜம்பிங் இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது. அதோடு நான் இங்கே தான் இதை பார்க்குறேன். ஸோ ஐ ஃபீல் லிட்டில் அந்த ஓல்டு மெமரி வந்த மாதிரி. அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஏரியா வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நடந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த 2 க்யூட் குட்டீஸும் அழகாக இந்த காரில் உட்காந்து விளாடிட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கிட் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இந்த ஏரியாவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு காட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த பார்க் ஏரியா. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் இதில் விளாடிக்கலாம். அண்ட் தே ஈவன் ஹேவ் தட் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான டிக்கெட்ஸ் இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி விளாடிக்கலாம். ஸோ கிட்ஸு வந்து கூட்டிகிட்டு வந்திங்கன்னா இந்த ஏரியா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து கிட்ஸுக்குன்னு, அதாவது ரொம்ப இந்த டூட்லர் இருக்காங்கள்ல அவங்களுக்காகவே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் எப்பயுமே வருவேன், வெளியிலே பார்த்துட்டு போயிடுவேன். பட் இந்த வாட்டி உங்களுக்கு வீடியோவில் எல்லாத்தையும் காட்டணுன்றதுக்காக நான் ஃபுல்லாக நானே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு குட்டி குட்டி பால்ஸ் போட்டு விளாடுறது, சின்னதாக ரொம்ப இந்த குட்டி பசங்களுக்கு இருக்க ஏரியா. ஸோ இப்போ வந்து கத்திப்பாராவில் ஒரு ஜோன் தான் நம்ம பார்த்தோம். ஆப்போசிட்டில் இன்னொரு ஜோன் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி VR கேம்ஸ் விளாடுறது. அண்ட் இங்கே வந்து நிறையா KFCs, அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் கப்பனா இந்த ஷாப்லாம் இருக்கும். அண்ட் மெயினாக ஒன்று இங்கே வந்து ஒரு ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஸ்டார்பக்ஸ் பார்த்திங்கன்னா 24/7 ஓப்பன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு மீட்டிங் வேணும், கண்டிப்பாக இங்கே வாங்க. அவ்வளோதான் கைஸ். இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருந்துகிட்டே கத்திப்பாரா வரலன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.